அன்பகம் லஞ்சு கொடுத்துட்டா கம்மி ஆயிடுவான். முடிஞ்ச எல்லாம் உள்ள விட்டு பாருங்க. நைஸு இழுத்து மாட்டு விட்டுறாய் மாட்டு விட்டுறான். எப்படி யாருடா பிறந்தடி? எவனுக்குடா பிறந்த நீனு? மாதேனுக்கு ஏன் மாலோட்டு மாதிரி வரும்போது கேட்டு கேட்டு தின்றான் என் மகன். யாரு கேட்டு கேட்டு எப்படியா கேட்டு கேட்டு தின்றான்? யாருக்கு பிறந்தவா எல்லாம் எனக்கு தெரியும். சிவானுக்கு தானே அப்படிக்கே வச்சுக்கணும். உனக்கா வச்சுக்கணும். எப்படி நவச்சு வரும்போது யாரு என்று அறிந்தாயா? எனக்கு தெரியும் சொல்லிட்டோம். ஓ உனக்கு தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். ஆமா ஆமா. யாருக்கு பிறந்த, நீ எப்படி வந்த, எந்த இடத்துல கீரை, நீ என்ன பண்றன்னு அத்தனை எனக்கு தெரியும். இங்க இருக்கிற மக்களுக்கு தெரியும். பையா சண்முகம் அவன் பழைய விட புதிய விடாடா. அவன் பிறந்தவா தெரியும்னா கூப்பிட்டு விடுப்பாங்க. தர்மனோ ராஜா நானே
கருப்பைனே போதுமா நல்லா இந்த தட்டிலே வச்சுட்டா இந்த பக்கம் வச்சுட்டான் கேட்டு தின்றான் மகன் டேய் எடுத்து போடு தள்ளி விட்டுனா ரெண்டு மாமா ஹே ரெண்டு நிமிஷம் தள்ளி விட்டு இவனோட பிளான் என்னன்னு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. மெடிக்கல் வச்சிருக்கிறான். என்ன அடி வாங்கினாலும் சரி சினாமா நாளைக்கு காப்பாத்திக்கலான்ற ஒரு பிளான் அவனுக்கு. அதனால போட்டு தள்ளுறான். பூரா அடி நான் வாங்கிடுவான். பாப்பா சோதர கோடமா வருது தன்னுடைய பேரோ ஆமா யமதர்மராஜா கேட்டு கேட்டு தின்றாங்க மகன் ராஜன் யமதர்மராஜன் யமதர்மராஜனுக்கு ஐயோ அப்படி அடிக்க மாட்டாங்க பாரு யமதர்மராஜனுக்கு அது பல வாட்டி சொல்லுங்க போதும் அந்த நோக்கம் என்ன இன்னொரு யார் யாருக்கு வயது முடிஞ்சிச்சு கணக்கு பார்க்கணும் ஆமா ஆமா எனக்கு கணக்கு பிள்ளையாகிய சித்திரபுத்திர கூட்டா அப்படி கூப்பிடு சித்திரபுத்திரா அந்த வேலை எனக்கு தெரியும் சொன்னாங்க அவன் பத்துட்டு ஓட்டணுமா அது வேசமா லேட் ஆகுனாங்க இருமலை வந்துகிட்டே இருக்குடா
அருணா அருணா வாடாங்க கட் பண்ணி வச்சு வரும்போது தமிழ்நாடு வரும்போது யாருன்னு தெரியும்? தெரியுமே. எப்படி தெரியும்? எப்ப தெரியுமா? சொன்னா தெரியும். நான் சித்திரப்பூ இது எதுக்கு இந்த மாதிரி வைக்கிறீங்கண்ணா? அது இது அதுதான் கணபதி பூஜை பண்ணாத முன்னாடி கணபதி பூஜை பண்ணிட்டு என்ன பண்ணீங்க எல்லாம் ஆனல அவங்களே வச்சு லிங்கம் கீது அதுல லிங்கம் கீது லிங்கமே கீது லிங்கமா டேய் அவங்களை வர சொல்லு வெளியா ஒரு கிராமத்துல ஒரு கிராமத்து அதிகாரி சொல்லக்கூடிய மினிசிப்பு அதிகாரமா ஈடுபடுவேன் அவங்களே வந்து வெளியே நிறுத்தி சொல்றாங்க. மினிசிப்பு தெரியாது. அந்த கணக்குள்ள எங்க போய் எடுத்துக்கொண்டு அந்த அணியை கணக்கெல்லாம் எடுத்து கொண்டாட்டிக்குள்ள படுக்கிற கணக்கை கூட எடுத்துக்கொண்டு அது எமன் இடத்துல போட வேண்டும். ஆனா அந்த எமனை எப்பேர் பண்ணுறதுன்னா அவன் லஞ்சம் கொடுத்தா கம்னாயிருவான். லஞ்சம் கொடுத்தா இங்கிருந்து எங்க ஜிஎஸ்டி போயிடுவான். லஞ்சம் கொடுக்காட்டி நம்ம கிட்ட வந்துடுவான். அப்பேற்பட்ட லஞ்சம் வாங்குறான் யம தருமான். அப்படியாப்பட்ட யம தருமனே லஞ்சம் வாங்குறான். நீ கணக்க புள்ள அவங்க அடைக்கிற கணக்கு நீ எவ்வளவு வாங்குற? 100 ரூபாய் வாங்கினா நான் 75 ரூபாய் எடுத்துக்குவேன். அந்த கணக்கு பிள்ளைக்கு வந்து 25 ரூபாய். ஓனருக்கு 25. ஆமா, கணக்கு 25 ரூபாய். பால் கொடுத்தா போதும். கோல் கொடுத்தா அப்படி இருக்க என்ன சொல்ல வேண்டும்? அணியை கடைகளை எடுத்துக்கொண்டு எங்க வியாசம் கூட அது பாட்டுக்கு அவங்க சொல்றாங்க. ஆனால் இப்ப பாட்டு அணியை கத்திருந்தாலே கால சுண்ணி மரம் தான் அது தூக்கி வரத்துல இல்லையா? அதனால எம்பர் விராஜனே பாதம் பாதமா இல்லையா தரண உன்னோட அருகினில் வாசம் புரிந்து இருக்கக்கூடிய அணியை கணக்கெல்லாம் கொண்டாட்டுக்குள்ள படுக்கிற படிக்கலாம். வீட்டு கணக்கு, குப்பை கணக்கு, எல்லா கணக்கெல்லாம் இருக்கு வந்துங்கிறேன்.
அடிக்கிறியா? வேலை தரலாமா வேணாமா? மகாராஜா மகாராஜா உன்னுடைய கணக்கு புள்ள லஞ்சம் கொடுத்தா அந்த கணக்குல போய் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்களா? என்னால முடிஞ்ச கணக்கு புள்ள பொய்யா மக்களை வந்து கேட்டுப்பாரு. அப்படி போய் சேர்த்து போடி இல்ல மக்களை வந்து கேட்டுப்பாரு. லஞ்சம் கொடுத்தா 25 உனக்கும் 75 ரூபா அவனுக்கு கணக்கு பண்ணிக்கும். அப்படித்தானா? அப்ப நீங்க லஞ்சம் வாங்குற கணக்கு பண்ணீங்களா? இல்ல சாமி ரெண்டு பேருக்கு நல்லதா போச்சு. ஈஸ்வரன் வந்து பக்கத்துல உட்காந்துக்கிறான். அதுதான் சொன்னது என்ன உண்மை? 75 ரூபாய் கணக்கு பண்ணிக்க. அப்படி இருந்த போது என் பாதம் அதை தன்பாடி இந்த யார் யாருக்கு வயது முடிந்திருக்கிறது என்று பார்க்க வேண்டும். ஆமா ரங்கசாமி கணக்கு அம்மா பால் கொடுக்கும் போது அந்த இஞ்சி வந்து அதிகமா ரங்கசாமி கணக்கு அங்க அப்பா ரங்கசாமி கணக்கு செல்லு போச்சு. ரங்கசாமி பிடிச்சி இழுத்துருமா போ. அது அக்கறை வரான் வாத்தியார்ன்றதுனால மரியாதை கொடுத்துருக்காரான். 10 நிமிஷம் தான். இந்த பையன் 7 மாட்டாட்ட வளர்ந்துக்கிறான். இவன் கணக்கு பாருங்க அவன் லஞ்சம் கொடுத்து கணக்கு 3. இன்றோடு வயது யார் யாருக்கு முடிந்து விட்டது என்று கணக்கு பார்க்க வேண்டும். இன்றோடு வயது முடிந்தவர் யார்? வயது முடிந்தவன்னா ஒரு கணக்கு வந்து செல்லு அடிச்சு போச்சு. ஒரு கணக்கு வந்து எல்லாம் பூரா பாஸ் ஆயிடுச்சு. அந்த மார்க்கண்டன் கணக்கு எடுத்து பார்த்தா 3 மணி நேரம் அப்படியே மண்ணில் போக மாட்டோம். நெரிசலே தரும்போறான் கணக்குதான் எனக்கு கணக்கா இவன் என்ன தவறு செய்தவன்? இவன் என்ன தவறு செய்தவன்? என்ன தவறு செய்தவன்? இவன் என்ன தவறு செய்தவன்? சொசைட்டிக்கு பாருங்க அரிசி போடுறாங்க. அந்த அரிசி கல்லு கலந்து இடையில போட்டு தவறு செய்யறான். இவனை என்ன தெரியுமா பண்ற? அரிசி வேக வைக்கிறது இல்ல, குண்டாவில் போட்டு தட்டை போட்டு மூடி நல்லா வேக வச்சு எடுத்து விசாரிச்சு வைப்போம். சத்தியால இவனை கொண்டு போய் அந்த அரிசி ஆடுறீங்க பாரு, அது போட்டு நல்லா வேக வச்சு ஆயில மூட்டை பையனுக்கு ரத்த தாய் தண்ணி எல்லாம் சாப்பாடு போடாம அப்படி சாகடிச்சு. என்ன தவறு செய்தவன் இவன்? என்ன தவறு செய்தவன்? என்ன தவறு செய்தவன் இவன்? என்ன தவறு செய்தவன்?
சித்திரகுப்தா ஆ, என்ன தவறு செய்தவன் இவன்? இவன் தாய் தப்புகளை கஞ்சி ஊத்தாரு இவன் வீட்டுக்காரி பேசி கேட்டு அவங்க தாய் தப்புலாம் பட்டிய சாகடிக்கிறான். பட்னி சாகடிக்கிறான். இவனை கொண்டு அட்டை குடி தள்ளிட்டா தள்ளிடு. போட இந்த அட்டை குடி போட. மங்காம போடுறது பெருமாள் சுபாஜிய நாடு நாடு மகா நாடுன்னு சொல்லக்கூடிய நம்ம ஒன்னாத்திற்கு இப்படி கிராமத்தில் வாசம் புரிந்து வரக்கூடிய மங்காவாய் எப்படி சொன்னார், சாமி என்னை செல்லும் சிறு வயதிலே என்னை மாலிட்டு நாள் முதல உனக்கு என்ன நான் குறைபாடு செய்வேன், என்னை மாலிட்டு நாள் முதல நீ பிரிந்து விட்டே மன்னா அப்படின்னு சொல்லி மங்காவாளாகப்பட்டவர் அவரை கடவுள் மேல கொடுக்க அது பெருவாள் கவுண்டர் மங்காவாள் கஷ்டம் வாழ்ந்துருக்காங்க. அதே மங்காம போடுறது சுபாஜிய அதே மங்கம்மா உள்ளூர் கிராமத்தில் வாசம் புரிந்து கூடிய நம்ம சிவனோட கோயில் ஊதி ஊதி தள்ளுறாரு. சிவன் என்ன பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா பத்மாசுரனுக்காக போய் ஈஸ்வரனுக்கே வரவாங்க. பத்மாசுரன் யார் இது சிறுச்சி மீது கை வைத்தா 16 சுத்த பாடம் வரக்கூடாதுன்னு கேட்டான். அது ஈஸ்வரனாக பத்மாசுரனுக்கு வரத்தை கொடுத்து விட்டான். வரம் கொடுத்தது நீயா பொய்யா படுகிறன்னு சொல்லி அது ஈஸ்வரன் இடத்துல தலைவேல கை வைக்க பார்த்தான். ஈஸ்வரன் மலை கொகை எல்லாமே ஓடி ஓடி ஒளிந்தான், எங்கும் ஒளிவில்லை. அப்போது பார்த்தான் ஈஸ்வரனாகப்பட்டவன் அந்த ஐயங்காயிலே போய் ஒளிந்து விட்டான். பகவான் பார்த்தான், அடே நம் சிவனாகப்பட்டவன் ஐயங்காயில் ஒளிந்து விட்டான் சொல்லி ஒரு பெண்ணை மகனீடு அவதாரம் எடுத்துக் கொண்டு அந்த ஈஸ்வரன் இடத்துல சென்றான். பத்மாசுரன் பார்த்தான், ஒவ்வொரு பேர் பெற்ற பெண்ணு அழகா இருக்கிறது சொல்லி பெண் இடத்துல சேர வேண்டும் சொல்லி பத்மாசுரன் ஆகப்பட்டவன். அப்போது பார்த்தான், சிவன் பார்த்தான், அடே என் இடத்துல சேர வேண்டும்னா நீ ரொம்ப கருமம் எடுத்தவன், எங்க போய் எங்கள் குளிச்சு விட்டு நீ வந்தால் என் இடம் சேர வேண்டும் சொன்னான். அங்க போய் அப்போது பட்டவன் பத்மாசுரன் பார்த்தா எங்க தண்ணி கிடைக்கவில்லை. ஆத்திங்கரை ஓரத்தில் சென்றான். ஆட்டு காலு கொலை விடுத்து பார்க்கனோட கணக்கு பார்த்தா 3.25 மணி நேரம் இருக்கின்றது. ஆனா மார்க்கிண்டா இந்திரா சார் செல்லு கொஞ்சம் அவங்க தாய் தந்தையார் எப்படி வருவாங்கன்னு தெரியாது. எல்லாம் தூங்குறாங்க இந்த பொம்னாட்டிகள். எதுவும் பண்ணாத இன்னும் 16 நடா பண்ணி விட்ட அப்படியே எடுத்துட்டு அவ்வளவுதான். அவனுக்கு இன்னைக்கு வயது 16 வயது. இன்றோடு அவனுக்கு 16 வயது முடிகிறது. ஆமா, பொழுது விடுந்தால் முடிஞ்சு போச்சு. தேசனார் தந்தவரை இன்றோட முடிந்து விட்டது. ஆகட்டும். அடுத்த தூதர்களே, அப்படி உட்கார்றாப்பா. ஆமா எங்கன்னு சாலியா அறியாமல் வாசம் செய்திருக்கூடிய தூதர் சொல்ல வேண்டாம். அப்படியா? எத்தனை மணிக்கு முடியும்? எத்தனை மணிக்கு முடியும்?
போகும் என்று சொல்லக்கூடிய பாரிஜாத புஷ்பங்களையும் கொண்டு உன் பாதார கமனங்களுக்கு கோடி வந்தோம். அணியாக கோடி வந்தோம் சாமி. நாங்க சோதரர்கள் கத்திர கொண்டு இன்று உச்சிதமாக மாட்டை ஆண்டு வரக்கூடிய மிருகண்டையருக்கும் ஞானச்சந்திர அம்மையாருக்கும் பிறந்த மார்கண்டையனுக்கு இன்றோடு 16 வயது முடிகிறது. அவரை இழுத்து வர வேண்டும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் மரகரா. மார்க்கண்டனே, எப்படி என்றால் யமதர்மராஜனாகப்பட்டவர் இன்றோடு வயது முடிந்துவிட்டு என்று எங்களை அனுப்பியிருக்கிறார். சீக்கிரமாக சென்று அழைத்து போகிறோம். அப்படியால் தோழர்களே, என்னுடைய பூஜை இன்னும் முடிந்து முடியாமலும் இருக்கிறது. ஆகையால் இப்பொழுது என்னால் வர முடியாது. அப்படியா? அப்படியானால் உன்னுடைய யமதர்மனுடைய கட்டளை மீற முடியாது. கட்டி எடுத்து போய்விடுவோம். வந்தா உன்னை பூசமதானத்துல நல்லபடியாக வந்தால் புஷ்பபானத்தில் ஏற்றி கொண்டு போகிறோம். எல்லாவற்றாலும் என்னுடைய சக்கரமாகிய சக்கரத்தில் அடித்து கொண்டு போய்விடுவோம். ஓம் மரகரா. பார்வதி பரமேசா நாங்கள் இவ்வளவு சொல்ல போதும் அகடவிடம் பேசுகிறாய் அல்லவா? அப்படியா? உங்கள் சக்கரத்தை கொண்டு. ஆனால் தூதர்களே, என்னுடைய பூஜை இன்னும் முடிந்து முடியாமலும் இருக்கிறது. ஆகையால் மரியாதையாக ஓடிவிடுங்கள். இல்லை என்றால் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வாய்? ஓம் மரகரா. ஓம் மரகரா. ஓம் மரகரா. ஓம் மரகரா. ஓம் மரகரா. அந்தேல தோதிய பஞ்சாதரத்தை நான் விடுகின்றேன். அந்தேல தோதிய பஞ்சாதரத்தை நான் விடுகின்றேன். அந்திரம் தூதர்கள் பயந்துட ஓடிட செய்கின்றேன்.
சாமி அதோ தாத்தா குட்டி பையன் போல் தெரிகிறது. நாங்களோ சக்கரத்தை வீசி வாசக்கரை என்றோம். அப்பொழுது பார்த்தால் பஞ்சாசரம் என்று சொல்லி எங்கள் மீதே ஒரு சாம்பலை விபூதி போட்டால் உடம்பெல்லாம் எரிகிறது, அறுத்து கொண்டு போகிறது. எங்களை எரியுது முடியாது சாமி. பாசகையில் இருக்க அடே மார்கண்ட பயிலே, ஒரு கல்லை நிட்டுக் கொண்டு சிவா சிவா என்று பூஜை செய்கிறார். இன்றோடு ஈசனார் கொடுத்த வயது முடிந்து விட்டது. ஒழுங்கு மரியாதையாக வந்துவிடு. ஏது வார்த்தை? என்னுடைய பூஜை இன்னும் முடிந்தும் முடியாமலும் இருக்கிறது. ஆகையால்